எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ஆனியனை கட் பண்ணியிருப்போம். கட் பண்ணும்போது கண் ரொம்ப எரிஞ்சிருக்கும். இந்த கண் எரிச்சலை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் 5 ஹேக்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் கட் பண்ணும்போது அல்லினேஸ்னு ஒரு என்சைம் ரிலீஸ் ஆகுது. இந்த என்சைம் ஆனியனில் இருக்கக்கூடிய சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் கூட மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த கேஸ் நம்ம கண்ணீர் கூட மிக்ஸ் ஆகும்போது ஆசிடாக மாறுதுங்க. அந்த ஆசிட் தான் நம்ம கண் எரிச்சலை அதிகப்படுத்துது, வாட்டரிங் வர வைக்குதுங்க. ஆனியனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேயோ 10 நிமிஷம் ஃப்ரீசர்லேயோ வச்சிங்கன்னா கோல்டு டெம்பரேச்சர்னால கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்லோ ஆகிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிறது கம்மியாக இருக்குங்க. இல்லைன்னா ரன்னிங் டேப் வாட்டர் அல்லது ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் ஆனியனை வச்சு கட் பண்ணும்போது அந்த தண்ணியை எல்லா கேஸையும் ட்ராப் பண்ணிக்கோங்க. பிளண்டான நைஃப் யூஸ் பண்ணும்போது தாங்க ஆனியன் ரொம்ப க்ரஷ் ஆகி அலினேஸ் என்சைம் நிறையா ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆனியன் க்ரஷ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த இரிட்டன் கேஸ் ரிலீஸ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ணும்போது ஒரு கேண்டிலை லைட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேமே இந்த கேஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிடுங்க. ஆனியனில் இந்த ரூட் பகுதியில் தாங்க அதிகமாக அலினேஸ் என்சைம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரூட் கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். ஸோ கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கடைசியாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் எரிச்சலை கம்மிப்படுத்திக்கலாம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், காகிள்ஸ் போட்டுக்கோங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணிக்கோங்க, ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் ஈஸியஸ்ட் வே. இந்த ஹேக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க.